சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட பீட்ரூட் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்தீங்களா? வானலில் எண்ணெய் ஊற்றணும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு, கிள்ளி வச்ச காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடலை பருப்பு கூட போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பரட்டி விடணும். கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பெருசு. நல்லா வதங்கி வருது பாருங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம 2 தக்காளி போடுறோம். கூட சால்ட்டு போட்டு வதக்குறோம். எப்பயுமே சாதத்துக்காக தான் இது இந்த மாதிரி தக்காளி போட்டு செய்யணும். சுவையாக இருக்கும். சீவி வச்ச பீட்ரூட் சேர்க்குறோம். நல்லா ஜூஸியாக இருக்குது. ஜூஸியாக இருக்கும்போது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்றதுனால நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்தா அது சுவையாக இருக்கும். சுவை கூடுதலாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கோம். பாருங்கள், ஜூஸியாக இருக்கிறதுனால இவ்வளோ தண்ணி இதுலேயே வருது. அதனால் நம்ம சீவி வச்ச தட்டில் இருக்க தண்ணியை மட்டும் அலசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா தண்ணி சுண்டி வந்துடும். இடையில நம்ம கலரி விட்டு இருக்கணும். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற பீட்ரூட் சேவல் தயாராகிடுச்சு. இதுக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எளிமையான உணவு வகைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.